மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து செய்யுங்கள். ஏன்னா பாதிக்கப்பட்டவனோட உங்களுக்கு அதிகமாகிடும் அப்புறம் பிரச்சனை. அதனால் இது தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. முடிந்த வரையில் நல்ல ஒரு கோவில் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு பகவானை தரிசனம் செய்து மனசாந்தியோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போக்கு இருக்கும். மனக்லேசங்கள்னு சொல்லலாம். வார்த்தைகளில் ஒரு உஷ்ணம் தெரிக்கும். நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கோபம் இருந்தால் அங்கே காட்ட முடியாது. நம்ம வேண்டப்பட்டவர்கள்ட்ட தான் காமிப்போம். ஆஃபீஸில் மேனேஜருக்கு திட்டிருப்பான், உனக்கு அறிவு இருக்கா கேட்டிருப்பான். அவன் கேட்கறதுல தப்பு இல்லை. என்ன காரணம்னா அவன்கிட்ட அது இல்லாதனால உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறான்னு நீங்கள் நினச்சிக்கணும். அந்த கோபத்தை எங்கே காட்டுவீங்க? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, உங்கள் குழந்தைகள், இதுங்க வீட்டெலாம் உனக்கு அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கான்னு நீங்கள் கேட்டுருப்பீங்களா இருக்கும். இந்த போக்கு எதனால் ஏற்படுறது அப்படின்னா, நம்மளால் எதிர்ப்பை காட்ட முடியாத இடத்துல வாங்கின்றதை நம்ம வெளியில் எங்கேயாவது விட்டாகணும். அது நமக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட தான் விட முடியும். அந்த மாதிரியான ஒரு போக்கு நிறைந்த ஒரு தினமாக இருப்பதால் மனசில் அமைதியோடு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், சில நேரங்களில் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவையெல்லாம் தாக்கக்கூடும், ஏற்படலாம். படபடப்பு சற்று அதிகமாக இருக்கலாம். அதனால் வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக அதற்கான ஒரு தகுந்த பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். பரபரப்பாக செயல்படுவீர்கள். ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு நண்பர்களோடு ஊரை சுற்றுறதுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம். நெடுநாளைய சந்திக்காமல் இருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். சில நேரங்களில் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி பெறுவதற்கு அவர்களுடைய உதவி ஒரு பெரிய உதவியாக இருக்கும். பல விதங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அமையிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு தினம். நண்பர்களோட பேச்சுவார்த்தைகள், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களுடைய ஒரு சந்திப்பு, இதெல்லாம் மனசுக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் தரக்கூடிய அளவில் அமையும். சிறப்பான முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான ஒரு தினமாகத்தான் விளங்குகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தெய்வத்தின் அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், சில நேரங்களில் கோயில் குளங்கள்லாம் போகிறது, அந்த தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது போன்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பதும் சிறப்பாக இந்த தினத்தில் உங்களுக்கு அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
பெரும்பாலும் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் சில நமக்கு பிடிக்காத சில செயல்களை செய்யும் பொழுது அவங்க மேலே நம்ம எரிஞ்சு விடுவோம். நம்ம ஒரு பிரச்சனைகள் அதனால் ஏற்படும். மனசில் மனக்லேசங்கள் கூட ஏற்படும். என்னடா இது, ரொம்ப நாள் பழக்கமான ஒரு நண்பரை இப்படி நாம் பேசிவிட்டோமே என்றெல்லாம் தோணலாம். அதனால் ரொம்ப ஒரு அதாவது நாவடக்கம்பாங்க, அது மாதிரி நாவடக்கம் மனவடக்கத்தோடு இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல திருப்பங்களை தரக்கூடிய தினம். அது எப்படி அப்படின்னு சொல்ல பார்த்தோன்னா, திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம்னா அது நிச்சயிக்கப்படும். புதுசாக தொழில் ஆரம்பிப்பதை பற்றி ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். மொத்தத்தில் நல்ல உருப்படியான பல பேச்சுவார்த்தைகள், நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல், இதெல்லாம் ஒழுங்கே கலந்து வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிறப்பான தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா போட்டிகள் இருக்கும். ஒரு 400 மீட்டரோ ஒரு 800 மீட்டரோ ஓடுறோம் அப்படின்னா கூட நம்ம கூட ஒரு 10 பேர் ஓடி வர மாதிரி இருக்குது. நம்ம மட்டும் ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா சந்தோஷம்தான். ஆனால் அப்படி இல்லையே, ஒரு 10 பேர் ஓடி வருவாங்க நம்ம கூட. ஆனால் அப்படி ஓடி வரக்கூடிய அந்த நிலையிலும் அந்த பரிசை நீங்கள் தட்டி செல்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டெட்டர்மினேஷனும், எதையும் நான் வெற்றி பெற்றே தீருவேன் என்ற வேகமும் உங்களிடம் நிலை பெற்று இருப்பதால் போட்டி பந்தயங்கள் எல்லாத்திலுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கும். உங்களுடைய யோசனைகள் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த தினத்தில் உங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுடைய முன்னேற்றமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் மன நிறைவை தரும், குடும்பத்திற்கே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து கும்பராசி. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு மனை வாங்க வேண்டும், இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று புக் பண்ணணும், இல்லைன்னா ஒரு புதிய ஒரு காரோ இல்லை ஒரு மோட்டார் சைக்கிளோ இதெல்லாம் வாங்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் மனசில் உருவாகும். சில பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக திட்டமிடுவது, அதற்காக மெனக்கெடுவது உங்களுக்கு நல்ல ஒரு மனசில் சந்தோஷத்தையும் வெற்றியும் தேடித்தரும். நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையும். அதனால் இது ஒரு மனத்துக்கு சந்தோஷம் தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் என்பது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாகத்தான் இருக்கிறது. பழைய நண்பர்களோட ஒரு கான்டாக்ட் ஏற்படும். நல்ல ஒரு செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். ரொம்ப ஒரு சிறப்பான தினம். அதாவது நம்ம மட்டும் இல்லாமல் நம்மை சேர்ந்தவர்களால் நமக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு அற்புதமான தினமாகத்தான் விளங்குகிறது. அதனால் ரொம்ப ஒரு முன்னேற்றமான நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களை பொறுத்த வரைக்கும் அமையும்.